இசை நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்தோம். அடுத்ததாக சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலில் 3008 தீபம் ஏற்றி 5 எழுத்து மந்திரம் பாராயணம் செய்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானவேல். சிவராத்திரியின் இரவு பொழுதில் விழித்திருக்க வேண்டும் என்ற ஐதீகத்தை நடைமுறைப்படுத்தும் சூழலில் 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய, சிவாய நம ஆகிய எழுத்துக்கள் அங்கு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் என்னென்ன சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது? குறிப்பாக இந்த இரவினுடைய முக்கிய நிகழ்வான லிங்கோத்பவ தரிசனம் நடைபெற்று விட்டதா? விரிவான விவரம். வணக்கம் கனகதாரா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் 5 எழுத்து மந்திரமான ஓம் நமசிவாய மந்திர பாராயணத்துடன் 3008 தீபம் கோயில் முழுவதும் பக்தர்களால் ஏற்றப்பட்டு சிவராத்திரி நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலில் தற்போது 2 கால யாகசாலை பூஜை 2 கால பூஜைகள் முடிந்துள்ளன. சுவாமி அம்பாளுக்கு மாறி மாறி கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதை வைத்தீஸ்வரன் கோயில் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனம் செய்து வருகின்றனர். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல்நாயகி அம்பாள் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலில் செல்வமுத்துக்குமார் முருகனின் அம்சமான செல்வமுத்துக்குமார சுவாமி மற்றும் தன்வந்திரி சித்தர், செவ்வாய்க்கு அதிபதியான நவகிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன் ஆகிய சுவாமிகள் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் உள்ள சித்தாமிர்த தீர்த்த குளத்தில் நீராடி இக்கோயிலில் சுவாமி அம்பாளை வழிபட்டு இக்கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் தீர்த்த மண் உருண்டை எனப்படும் திருசாந்து உருண்டையை ஒரு மண்டலத்திற்கு 48 நாட்கள் அருந்தி வந்தால் தீராத வியாதிகள், அதாவது இக்கோயில் வரலாறு படி 4448 வியாதிகள் தீரும் என்பது ஐயம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக இரவு முதல் நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு 9 மணி அளவில் வைத்தியநாதர் சுவாமிக்கும் தையல்நாயகி அம்பாளுக்கும் முதல் கால பூஜை நடைபெற்றது. சுவாமி அம்பாளுக்கு மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 21 வகையான வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. அதே போல் அதன் பிறகு அம்மன் தையல்நாயகி அம்மனுக்கும் இவ்வாறு பல்வேறு நறுமண திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜையும் நடைபெற்று முடிந்தது. 3ஆம் கால பூஜையில் பங்கேற்பதற்காகவும் பக்தர்கள், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள், பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருகை புரிந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இதே போல் இந்த பௌர்ணமி வழிபாடு மன்றம் முத்தைய அறக்கட்டளை சார்பில் 3008 அகண்ட தீபம் என்பது 3008 அகல் தீபம் ஏற்றி, அதாவது கோயில் முழுவதும் தீபம் ஏற்றி பக்தர்களால் வழங்கப்பட்ட எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி விடிய விடிய இந்த தீபம் ஏற்றப்பட்டு தீபம் ஒளிவிட்டு வருகிறது. அதோடு கோயில் முழுவதும் பக்தர்கள் 5 எழுத்து மந்திரமான ஓம் நமசிவாய மந்திரத்தை பாராயணம் செய்து கண் விழித்து தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு மேலும் புத்துணர்ச்சி தரும் வகையில் வைத்தீஸ்வரா நாட்டியாஞ்சலி நடைபெற்று வருகிறது. கோயில் கட்டளை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் இந்த நாட்டியாஞ்சலி தொடங்கி வைத்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நாட்டிய பள்ளியை சேர்ந்த மாணவிகள் பரதம் நடைபெற்று வருகிறது. கோயில் முழுவதும் பக்தர்களின் பரவசமான நமசிவாய மந்திரமும் தீப ஒளியும் எங்கும் பக்தி பரவசமும் காண முடிகிறது. கனகதாரா. சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலில் நடைபெறும் சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானவேல். Shiva